நம்ம நாட்டில் இந்த போலி சாமியார்கள் கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த காசெல்லாம் இந்த போலி சாமியார்கள் கிட்ட தான் விற்கிறாங்க. அப்போ இந்த போலி சாமியார்களுக்கும் இந்த அரசியலோ இல்லாட்டி இந்த அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு. ஆகையால் அவர் மேலே கை வைக்கும்போது இவங்க வண்டவாளமும் வெளியே வரும். ஒன்று. ரெண்டாவது அவங்கக்கிட்ட காசு பலம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ரவுடி அடியாட்கள் பலம்லாம் இந்த ஆள்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு அப்பா ஃபஸ்ட்டு கொடுத்தார். காம்ரான்னு சொல்கிற ஒரு பேராசிரியரோ ப்ரொஃபஸரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்தாரு. அவங்க 2 பெண்களும் உள்ளார இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அங்கே போனதுலேருந்து வரவே இல்லை. அவங்களுக்கு இந்த மனசலவு, தட் இஸ் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க உள்ளாரியே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய புகார்கள் வந்துச்சு. இதுக்கு முன்னாலேயே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருந்தேன்னா, ஒரு போலீஸ் ஒருத்தர் அவர் பையனை அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அந்த பையனுக்கு எப்படி மானபங்கம் ஆச்சுன்னு சொல்லி அவர் போட்டார். நான் அந்த பேட்டியை கேட்டிருக்கேன். ஆனால் அது உடனே அது காணாமல் போகுது. அப்போ இவங்களோட பலத்தை, தட் இஸ் அவங்கக்கிட்ட இருக்க பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு நிறைய இந்த ஐடி விங்கில் அவங்களே வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, மக்களை மிரட்டுறது, யாரா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்களே மிரட்டுறாங்க. அப்போ இந்த 2 பெண்களை அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நாங்களாக விரும்பி தான் அங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியல. ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவங்க நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தோடு தான் இருக்கேன். அதுவுமே ஒரு பொய்யா இருக்கும். ஏன்னா இந்த ஆள் எல்லாத்தையும் மிரட்டுறான். மிரட்டி என்ன சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், இல்லாட்டி உங்களை உங்களோட நிர்வாண படத்தை நான் போட்டு உங்களை இது செய்வேன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் இவ்வளோ மிரட்டல் இருக்கும்போது இவங்கெல்லாம் சாதாரண குடும்பத்துலேருந்து வரதால இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படி நம்மளே சினிமாவில் பார்க்குறாமே, ஒரு சிலர் மிரட்டுவாங்க, உன் பிள்ளைய கொன்னுடுவேன், உன் பிள்ளைய அங்கே வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சில நபர்களை நம்ம எதிர்கொள்கிறோன்னு. இப்போ எனக்கு என்ன அந்த ஆள் என்ன மாமனா மச்சானா பகையாளியா இல்லை சொத்து சண்டை எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஜகி வாசுதேவ் ஒரு 95 எனக்கு அந்த ஆளை பற்றி தெரியும். ஓகே,